Hi, hello, welcome to Rafi Theater. நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் கௌதம் தின்னன் ஒரு இயக்கத்துல விஜய் தேவரகொண்டா, பாக்யஸ்ரீ போஸ், சத்யதேவ் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் கிங்டம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா அண்ணன் தம்பி 2 பேர் குடிகார அப்பனோட பெரிய போராட்டம். அப்பங்கார வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை அடிச்சு துன்புறுத்துறான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அண்ணங்கார வந்து சிறு வயசுலயே வெட்டி தூக்கி சாச்சு விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஓடி போனவொன்னா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அன்னிலிருந்து சோகமயமாயிறாங்க. தம்பி கூட பேசுறது இல்லை. இந்த காலகட்டத்தில் நினைச்சுன்னா வளர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா பெரிய ஆளாயிரு ஒரு கான்ஸ்டபிள் ஆயிராரு. கான்ஸ்டபிள் ஆயின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நேர்மை நியாயம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள என்ன ஆசைனா நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாமே செஞ்சோம், அதனால அண்ணன் இல்லைன்னா நம்ம இல்லை, அண்ணன் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் வருது. அது என்ன டாஸ்க்னா இங்கே உள்ள கான்செப்ட் என்ன செய்யணும்னா அந்தமானில் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்லேருந்து வருது. அந்த கண்டெய்னரை வந்து அங்கே வந்து எடுக்கிறது யாருக்கிட்டனா அங்கே ஒரு கொள்ளை கூட்டம் ஸ்மக்லிங்கு அவங்க கிட்ட மட்டும் அந்த கண்டெய்னரை போய் மாட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆகும், அதனால நீ போய் அதை முறியடிச்சுட்டு எங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு டாஸ்க் கொடுக்குறாங்க. அவர் சொல்றாரு சாதாரண கான்செப்டில் போய் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டாஸ்க்கு என்ன அனுப்புறீங்க, எதுக்காண்டி பண்ணுறீங்க, இதுக்குள்ள என்னமோ உள்குத்து இருக்கு சொல்ல உடனே நாங்கள் தேர்ந்தெடுத்த காரணம் வந்து நீ 18 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கே உன் அண்ணன், அவன் வந்து அங்கே வந்து அந்த கூட்டத்துக்கே தலைவன், அவனோட தான் நீ போரிட்ட போறன்னு எப்படியாவது ஒரு தடவை போய் அண்ணனை பார்த்துடலாமேன்னு இருந்த அந்த விஜய் தேவரகொண்டாவுக்கு அந்த டாஸ்க்கை ஒத்துக்கிட்டு அந்த ஊரில் போய் இறங்குறாரு. அந்த ஊரில் போய் அண்ணனை சந்திக்கிறாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்மக்லிங் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நீ எப்படியாவது நீ வீட்டுக்கு வந்துரு, உனக்காண்டி அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாப்புல. அவன் வர்றதுக்கு தயாரில்லை. ஏன்னா அவரை நம்பி வந்து ஒரு பழங்குடியின மக்களே இருக்காங்க, கடல் வாழ் மக்களே இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல. வந்துடும் எவ்வளோ போராடுறாப்புல. ஆனால் அவர் யாருங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டாப்புல. ஏன்னா சொல்லாமல் போனால் தானே அந்த இதை சதியை முறியடிக்க முடியும். ஸோ கண்டெய்னர் வந்து இறங்கிச்சு. அந்த அன்னைகிட்ட இருந்து அந்த கண்டெய்னரை காப்பாற்றி இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாரா, ஆதரவாக இருக்காரா இல்லையா, அண்ணனை வந்து திருப்பி சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரா, அண்ணனை திரும்பி தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரா இல்லையா, அந்த மக்களுடைய நிலைமை என்ன, இது சொல்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த கதையை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து அதர பழசான கதை. நிறைய படத்துல இருந்து இது வந்துருச்சு. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2-3 படத்துல வந்த கதை. சரி இதில் என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்க, விஜய் தேவரகொண்டாங்கிற ஒரு மாசான ஒரு இளமையான ஒரு ஹீரோ அவர் என்ன பண்ணியிருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் நாங்கள் அந்த படத்துக்குள்ளே போனோம். படத்தில் வந்து பார்த்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ரோல் வந்து ஒரு 20 நிமிஷம் வருது. அது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு, திக்கு இருந்துச்சு. அதை வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனை எடுத்து கொண்டு போய் போயிருந்துக்கலாம். அதை விட்டுட்டு அங்கேருந்து என்ன செய்ய டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ரீலங்கா வர்றாரு. ஸ்ரீலங்காவுக்கு வந்ததோட பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ரொம்ப தொய்வாகி போச்சு. அண்ணனை பார்க்குறாரு சத்யதேவ. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, எந்த மாதிரி மக்களோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜான் ஒரு அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தான், அவனை போராடினா, அவனை வந்து வீழ்த்திட்டாங்க. ஆனாலும் வந்து அவன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு தலைவன் வருவான்னு சொல்லிட்டு செத்துட்டாங்க. அவங்க அந்த தலைவனை தேடி இந்த பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு இதாகவே போகாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஜம்பிச்சு போயிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த ஸ்மக்லிங் கேங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆயுதங்களையும் எடுத்து வெளிநாட்டுகள்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்லோனில் இருந்து ஒரு டீம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படம் வந்து அங்கே விட்டா போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படம் போய் முடிஞ்சிச்சு. அப்பா இன்ட்ரோவில் விட்டாங்க. அப்போ இன்ட்ரோலுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா அது ஒரு ரெவல்யூஷன் படம் மாதிரியே போயிடுச்சுங்க. புரட்சி. ஏற்கனவே விஜய் தேவரகொண்டா நடிச்ச 2-3 படங்கள் பார்த்தா புரட்சியை பற்றியே பேசியிருப்பாப்புல. ஸோ அதனால என்ன இவர் அரசியல் போகிறா என்னன்னு தெரியல. ஒருவேளை அதுக்கான விதையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு வந்து அந்த லவ் சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷன் ட்ராமா வந்து ரொம்ப நல்லாவே செட் ஆகும். ஸோ இதில் வந்து ஆக்ஷன் நல்லாவே மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். அவருடைய ஆக்ஷன்ஸ் ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு 25 பேர் அடிக்கக்கூடிய ஆளுங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பவரில் தான் இருக்காப்புல. எல்லாமே வெயினா மசில்ஸு என்ன பைசப்ஸ் எல்லாமே வச்சு பக்கா மாசாக இருக்காப்புல. ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கதையில் வந்து அவர் என்ன இருந்தாலும் எங்கேயோ கோட்டை விடுறாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. இது வந்து எனக்கு கட்டத்தில் வந்து என்ன மாதிரி ஆகி போச்சுங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன படல கதையாக கங்குவா இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களை வந்து புரட்சிகரமாக மீட்டெடுக்கிறது அந்த படத்தோட கதவை சூர்யா சார் பண்ணியிருப்பாப்புல. அது அந்த காலகட்டத்தில் வந்து அது சரியாகவே வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு மாதிரியான ரெவல்யூஷன் கதை தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களில் போய் அங்கேருந்து ஒரு குரூப்பை வந்து மீட்கிற மாதிரி தான் கதை வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இது எங்கேயோ இடிச்சுட்டு போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு.
மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து இந்த படம் செம்ம சவுண்டான படங்க. படத்தில் வந்து அனிருத் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர், பீஸ்ட் இந்த மாதிரி படங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டாலுமே ரம்மியமான இசையை கொடுத்துருக்காப்புல, அதுலாம் அடிச்சுக்க முடியாது, பக்காவாக இருக்குது படம். வந்து டெக்னிக்கலாக வந்து செம்ம சவுண்டுங்க படம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தீவில் வாழ்கிற மக்கள் இருக்காங்களா, கடல் வாழ் மக்கள், அவங்களெல்லாம் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் காமிப்பாங்க எல்லாருமே. ஆனால் அவங்க கண்ணு கூட பயங்கர பிரைட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே கிளப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்த சத்யதேவோட ஒய்ஃபாக வர்றவங்க அவங்க நிறைய படத்தில் பார்த்ததில்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன ரோல் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளோ வந்து யதார்த்தத்தை நடிப்பில் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையன் கூட இருப்பார், சத்யதேவோடைய பையனை ஒருத்தவர், அந்த பையன் கூட அருமையான ஃப்ரேம், ஒரு க்ளோஸில் வச்சிருப்பாங்க. அந்த பையனை பார்த்தாவே நம்ம கண்ணுலாம் கதறும் அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்யதேவ் சொல்லி ஆகணுங்க, இந்த படத்தில் வந்து அந்த மனுஷன் வாழ்ந்துருக்காப்புல. ஒரு ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்பில் வச்சுட்டு அவர் வந்து அப்படியே பார்ப்பார், தன் மக்களை பார்ப்பாரு. இந்த மக்களை பார்த்து இந்த மக்களை எல்லாம் விட்டுட்டு போகிறோமா, என்ன செய்ய போகிறோம், இவங்களோட போராட வேண்டியது, இப்படி ஒரு லுக்கு விடுவாப்புல. அந்த லுக்கில் நம்மளுக்கே பதட்டம் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்யதேவ் வந்து நடிச்சிருக்காப்புல. என்னைய கேட்டால் விஜய் தேவரகொண்டாவை தாண்டி டாமினேட் பண்ணிட்டு அந்த மனுஷன் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காப்புன்னு சொல்ல முடியும். மற்றபடி எல்லா கேரக்டருமே சரியாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பெரிய மைனஸ் நான் சொல்கிறது வந்துன்னா வில்லனுங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மசில்ஸ் அப்படி நிற்கிற அந்த விஜய் தேவரகொண்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வில்லனை போட்டுருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கிங்ஸ்லி மாதிரி ஒரு வில்லனை போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம அர்ஜுன் தாஸ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவருடைய பாடி பில்ட் எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தா கூட அதை வந்து ஒட்டலை. விஜய் தேவரகொண்டா அடிக்கும் போது அவன் திருப்பி அடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டலை. தெலுங்கு படம்னாவே பயங்கரமான வில்லன்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் வில்லனை கண்டாவே பயம் வரும்ல, பயம்லாம் வரல. எப்படி சொல்கிறது, அந்த ஆவேசம் படத்தில் அவரோட வில்லன் சொல்ல முடியுமா, அது காமெடி யார் ஃபாத் வாசில் அந்த மாதிரி செயினிங்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரியாக போட்டுக்கிட்டு வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த ரேஞ்சில் தான் படம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸு, டிஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருத்தமாக இருக்குது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கூட அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டோரியிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளை பிரமிக்க வச்சுருவானுங்க. என்னடா இது பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படம். பொன்னியின் செல்வன் ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, அவ்வளோ பட்ஜெட் போட்டிருப்பாங்களா அப்படிலாம் யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஷார்ட்ஸ் வைஸ் இருக்குது. அதில் குறைன்னு எதுவுமே சொல்ல மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக சொன்னேன், ஸ்க்ரீன் பிளே தாங்க மைனஸ் சொல்ல முடியும். அதை வந்து சரியாகவே இவங்க ப்ளே பண்ணலை. கண்டெய்னர் வருது, துப்பாக்கி வருது, அப்படி இப்படிலாம் காமிக்கிறாங்களே, அதெல்லாம் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறதோட சரி பெருசாக வந்து காமிச்சாங்களா, அதை இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணாங்களா, அதை பிரம்மாண்டமாக எடுத்து சொன்னாங்களா அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டாவுடைய மாசு அந்த இதெல்லாம் எலமெண்ட்ஸ்லாம் போய் பார்க்க போகணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக மிஸ்ஸிங்னு சொல்ல முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படமாக தான் போயிடுச்சு என்னை பொறுத்தவரை. இதுதான் என்னுடைய திரை விமர்சனமாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.2 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.